சூப்பர் ஹாப்பி டு பி ஹியர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்ன நிறைய பேசணும். ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் கேப்டன் சார் படம் பார்த்து தான் நான் லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த பூட்ஸ் பேண்ட்டு ஃபைட்டு அந்த மாதிரி தான் லைக் இட்ஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். அண்ட் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா வந்து ஒரு சார்ட் ஆஃப் டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ கேப்டன் சார் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன். எத்தனோன்னு இருந்தேன். அவங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகிறாங்க, சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டு போட்டு நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ இங்கேருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர் அப்படின்றது தான் இட்ஸ் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன்ராம் சார் வந்து நான் கேட்டேன், கதைலாம் கேட்டு யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே சொன்னோடனே நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நான் பண்ணுறேன், நான் இது இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ பேருக்கு நிறையா ஒரு பில்லராக இருந்திருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக மை பிரதர் ஐ திங்க் ஷண்முகல் பாண்டியன் வில் பி லைக் அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில். அண்டு சரத் சார்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஷண்முக பாண்டியன் எனக்கு மியூசிக் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பொன்ராம் சார் ஸ்கிரிப்டு நான் கேட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ஜாய் பண்ண ஒரு அந்த காமெடி அந்த சென்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை சார். சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பாலா சாரோட கேமரா ஒர்க் சூப்பர். அண்ட் கேப்டன் சாருக்கு நான் வந்து எனக்கு கோர்வையாக பேச தெரியாது, நான் அப்படியே மைண்டில் வரதை அப்படியே பேசிடுறேன். ஸோ கேப்டன் சாருக்கு வந்து நான் தென்னவன் படம் வந்து மியூசிக் பண்ணேன். பட் ஆனால் அரவிந்தன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒரு படம் அண்ணன் மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அண்ணன் வந்து பிஸி ஆகிட்டார், ஏதோ ஹிந்தி படத்துக்கு பாம்பே போகிற மாதிரி வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து சுப்பு பஞ்சு சுப்பு வந்து எனக்கு வந்து நீ இந்த படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் அங்கேருந்து தான் இப்போ என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க சன்னுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இன்றைக்கி இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் ஐ வில் பி தேர் பிகாஸ் சூப்பர் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஹேட் அ கிரேட் ஃபன் ஒர்க்கிங். சூப்பர். உண்மையிலே யுவன் பிரதர் ஒரு 10 மேடைகளையாவது நான் ஹோஸ்ட் நான் எங்கேயுமே நான் இவ்வளோலாம் பேசவே மாட்டேன், வராது எனக்கு வந்து தேங்க்யூ ஓகே அப்படின்னு என்ன பேசணும்னு தான் நீங்க கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஆமா, நிறைய பேச இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்ச மேடை. ஒரு விஷயத்த சொல்லணும் வைக்கிறது, அவர் மேடையில் இருக்கும்போதே ப்ளீஸ். நான் ரொம்ப நாளா துபாய் போகணும்னு பிளான் பண்ண போவே முடியல. படம் மூலமா எனக்கு கம்பல்சரி ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நீங்க அப்படியே ஒரு மேடைக்கும் நீங்க வரணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க சரத்குமார் சார், சண்முக பாண்டியன் பிரதர், விஜய் பிரபாகர் மேடம், மேடம் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது ஒரு மெமரி, இந்த படத்தில் நடந்திருக்காது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதற்காக நீங்கள் எல்லாரும் மேடைக்கு வரணும்னு கேட்டுக்கோங்க ப்ளீஸ். அண்ட் ப்ரொடியூஸ் இதுதான் அந்த தேனிசை அந்த குரலில் வந்து என்னோட படத்தில் எப்படியாவது பதிவு பண்ணணுங்கிறது தான் யுவன் சார்கிட்ட சர்ப்ரைஸாக சொல்லாமல் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு யுவன் சார் கேட்கும்போது எத்தனை பாட்டு சார்னு கேட்டார். எங்கே பாட்டு நிறைய சொன்னால் வேணான்றவாருன்னு பயந்துட்டு 3 பாட்டு சார். நான் 2 பாட்டு சார்ண்ணே. ஓகே 3 சாங்ஸ் ஓகே பண்ணிடலான்னாரு. அப்புறம் பண்ணோன்னே இன்னொரு சாங் ஆட் பண்ணேன். இது 3 சாங் தானேன்னாரு. இல்லை சார் 4வது சாங் ஓகே அப்படின்னாரு. அப்புறமா இன்னொரு 5வது சாங் ஒன்று வந்துச்சு, அவனும் ஓகேன்ட்டார். அதில் தான் சொன்னேன், இது வந்து கண்டிப்பாக ராகதேவன் தான் பாடணும், இளையராஜா தான் பாடணும் அப்படின்னு. டாடி தெரியலையே அப்படின்ட்டார். கிட்டத்தட்ட 25 days என்ன டைம் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன், அவர் தான் பாடணுன்னு. அப்புறம் சார் பேசிட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் சாரை மீட் பண்ணோம். அது உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபுல்லாக இளையராஜா சார் தான் அந்த பாட்டை பாடணுங்கிறது ஒரு பிளானு. அப்படி தான் யுவன் சாரும் துபாயிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் சொல்லணும் சார் அதை பற்றி. கண்டிப்பாக இல்லை, எப்பவும் போல தான் ஃபியூ மினிட்ஸில் பாடிட்டாங்க. அண்ட் லிரிக்கில் சில போர்ஷன் வந்து இல்லை இப்படி இப்போ வரக்கூடாது, இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு மாற்றி ஃபியூ மினிட்ஸ் தான்.
எஸ். ஆனால் அது வந்து முழுவதும் அப்பா பாடுறதா இருந்துச்சு. ஆமாம், ஃபுல்லாக பாடுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹை ஒரு போர்ஷன் வருது, இது ரொம்ப ஹையாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டாங்க. உடனே அங்கே ஸ்பாட்லேயே எனக்கு தோணுச்சு, சரி நான் பாடிடுறேன் இந்த ஹை போர்ஷன் சொல்லி சார்கிட்ட கேட்டு உடனே பண்ணது தான். சூப்பர் பிரதர். அது அந்த பாட்டுக்கே பெரிய ஹை கொடுத்து அன்பிளானிங் தான். அந்த ஸ்பாட்ல டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே பாட்டில் ரெண்டு பேரும் பாடினது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய பாட்டை அது அம்மா என் தங்கக்கனியில் பதிவு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நினைவுகள். நன்றி சார். இந்த நேரத்தில் இந்த மேடை வந்து ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான மேடையாக இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்வு தொடங்கினதுலேருந்து நெறியாளர் வந்து சொன்னதும் போல் ஒரு பாசத்தின் குடும்பமாக தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். ஒரே குடும்பமாக அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் கடைசி பையனாக நானும் வந்திருக்கேன்னு நினச்சிக்கிறேன். ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு மேடை தருணம். இதற்கு நன்றி சொல்கிறது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து இயக்குனர் பொன்ராமுக்கு வந்து நன்றி சொல்லணும். காரணம், பொன்ராம், ராஜேஷ் சார் இவங்கெல்லாம் வந்து எஸ்ஏசி கிட்ட ஒர்க் பண்ணும்போதே நான் நண்பர்கள். ஆனால் அவங்களோட எந்த படத்துலையும் நான் பாட்டு எழுதுனது இல்லை. இந்த படத்தில் எழுதியாச்சு மாஸ்டர். எதுக்கு சொல்கிறேன்னா, பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க சீக்கிரம் நம்ம வேலை பார்க்கலான்ட்டு. ஆனால் கொம்பு சீவின்னு சொல்லி இந்த படத்தை பண்ண போகிறாரு பொன்ராம் சார் அப்படின்னு சொன்னோடனே நான் வாலியன்றா கேட்டேன், இதில் கண்டிப்பாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மோர் தென் ஒரு 3000 பாட்டு எழுதினாலும் நான் யாருக்கிட்டையும் பாட்டுக்கு எழுதலாம் வாய்ப்பு கேட்டதே இல்லை. முதல் முறையாக கேட்டேன்னா அந்த கேப்டன் மீது வச்சுக்க அந்த நட்புக்காக. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, என்னை கூப்பிடும்போது இதில் ராஜ்யத்தில் எழுதுன மாதிரி தமிழன் ஒரு பாட்டு மாதிரி அசைக்க முடியாமல் நம்ம சண்முக பண்ணின கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதுலேயும் கமர்ஷியல் பாட்டை தான் கொடுத்துட்டாரு. அது வருத்தம் தான். ஆனால் அடுத்தது வந்து நிச்சயமாக வந்து கேப்டனுக்கு பண்ணது மாதிரி ஒரு அசைக்க முடியாத பாட்டு நான் வந்து என்னுடைய அண்ணன் பையனுக்கு நான் பண்ணணும்னு காத்திருக்கேன். காரணம், அப்படி தான் ஒரு உறவு முறையாக தான் இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தொடர்ந்து இந்த கிராமிய பாடல்கள் இப்போ சொல்லும்போது ரியோ பேசினபோது கூட சொன்னாங்க, பருத்தி வீரன் பாடல்கள் எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன். அதுக்கான பிதாமகனாக உட்காந்துருக்கிறார் யுவன் சார். அப்படி ஒரு பாட்டு மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக கிராமியத்தை சொல்வதற்கான ஒரு களத்தை அமைச்சு கொடுத்த இயக்குனர், இசையமைப்பாளர் 2 பேர்த்துக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளர் ஒரு அற்புதமான தயாரிப்பாளர். ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பை இங்கே தொடங்கி, இது கூட கேப்டன் மீது உள்ள அன்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த பணத்தை அல்லது இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய ஹீரோக்கள், இன்னும் முகம் தெரிந்த ஹீரோக்கள், வேறு ஹீரோக்கள், வியாபாரம் நடக்கக்கூடிய ஹீரோக்களை வச்சு நீங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம சண்முக பாண்டியனை வச்சு எடுக்கிறதுக்கான காரணமும் கேப்டன் உள்ள பாசம்தான் நான் நினைக்கிறேன். அதுவாக தான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ரொம்ப மகிழ்ச்சி. எப்போதுமே பொறாமப்படுவோம் சினிமாவில் பார்த்தா, ஒரு சில நண்பர்களை பார்த்தா தான் பொறாமப்படுவோம். எல்லாரும் சொன்னது மாதிரி எப்படி சரசாருக்கு வயசே ஆக மாட்டேங்குன்னு தெரில. ஒவ்வொரு முறையும் இங்கே கெட்ட போட்டே அவரை வயசானவராக காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் இருந்து அந்த பக்கபலமாக தம்பியோடு நின்று இங்கே வந்து ஒரு பெரிய களம் விளையாண்டுருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் தொட்டதெல்லாமே ஹிட்டு, எல்லாமே கமர்ஷியல் தான். அந்த கமர்ஷியலில் நானும் ஒரு ஓரமாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை மீறி அண்ணி உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே கேப்டனுடைய மறு உருவமாக தான் இன்றைக்கி தொண்டர்களையும் சரி ரசிகர்களையும் சரி அவங்க அனுசரிச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப அன்பானவங்க. அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப ஆள் தான் வந்து எல்லாருமே வந்து மனசு மாதிரி உயரமாக இருப்பாங்களே தவிர, மனசு வந்து ரொம்ப குழந்த மாதிரி, உருவத்தில் தான் உயரமாக இருப்பாங்க, மனசு ரொம்ப குழந்த மாதிரி. அவங்க ஒவ்வொரு முறை தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு கேப்டன் கேட்குறது மாதிரியே அவங்க வந்துக்கிட்டே இருக்கும். கேப்டன் எங்கே பார்த்தாலும் கேட்குறேன். அவர் கூட ஒரு 6-7 படங்கள் நான் வேலை பார்த்துருக்கேன். முதலாக இன்னைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 35-40 நாடுகளுக்கு நான் பறந்து வந்துட்டேனாலும் முதல் விமான பயணமே கேப்டன் சாருக்கு எழுதின வாஞ்சிநாதன் படத்துக்காக தான் முதல் விமான பயணமே போனேன். அது மறக்க முடியாது. இங்கேருந்து மும்பைக்கு கார்த்திக் ராஜா மியூசிக். அதில் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவ்வளோ நினைவுகள் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் திரையுலகத்தினுடைய செல்லை பிள்ளையாகவும் திரையுலகத்துடைய மூத்த அண்ணனுடைய மகனாகவும் நாங்கள் எப்போதுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நாங்கள் வளர்ந்தது மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களை இன்னும் சொல்லப்போனால் கேப்டனுக்கு நாங்கள் திருப்பி செய்ய முடியாத அன்பையெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான காலம் வருவதற்காக நான் மட்டும் இல்லை, கேப்டனை உண்மையாக நேசித்த திரைத்துறையில் அத்தனை கலைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், தயாரிப்பாளர்களும், ரசிகர்களும் இருக்காங்க.
அதனால நீங்க அன்பால் உருவான குழந்தை, அன்பு தோற்பதே இல்லை, அன்பு வெல்லும், இந்த கொம்பு சீவியும் வெல்லும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் இந்த மேடையில் சொல்லியிருக்கீங்க, அது எல்லாமே நடக்கட்டும். இந்த யூனிவர்ஸே அப்படிதான் ஆசைப்படுது. நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இன்னைக்கு இங்க இருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்த்துறையும் உங்களுடைய வாழ்த்துறையும். கொம்பு சீவி இதை வைத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கோம்ல, உங்க லைஃப்ல உங்களை யாராவது கொம்பு சீவி விட்டுருக்காங்களா? நிறைய சீவி விட்டுருக்காங்க. நிறைய. அதையும் நம்ம முட்டாள்தனமா நம்பிட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட என்ன சொன்னாலும் நம்பிடுவோம். அதுதான் மனித இயல்பு. நம்ம மேல இறக்கப்படுறது மாதிரி இறக்கப்பட்டு எவனையாவது பழிவாங்க, நம்மளை ஆயுதமா பயன்படுத்துவாங்க. அதுதான் இந்த யுகத்தோடைய ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுதான் ஃப்ராடு. அப்படிலாம் நிறைய பேர் கொம்பு சீவி விட்டு தெரியாத இடத்துல போய் மோதி உடஞ்செல்லாம் வந்திருக்கோம். அந்த அனுபவத்தில் தான் இன்னைக்கு சொல்றோம், கொம்பு சீவிங்கிறது ஒருத்தரை உள்ளுக்குள்ள இருக்கிறத அந்த உணர்ச்சி வசப்படுவாங்க. நம்ம ஊர்ல தான் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்கும். உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. ஆனா இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தெரியாம ரொம்ப அன்பானவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க. ரொம்ப அன்பானவங்களை மட்டும்தான் பக்கத்துல உள்ளவங்க உணர்ந்து கொம்பு சீவி விட முடியுமே தவிர, அன்பு இல்லாமல் ரொம்ப ஏதோ ஒரு சிந்தனையிலேயே சுயமா இருக்கிறவங்கள ஒரு காலம் கொம்பு சீவி விட முடியவே முடியாது. அதனால அன்பா இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருங்க. பக்கத்துல உள்ளவங்க கொம்பு சீவி விடுவாங்க. என்னையும் விட்டுருக்காங்க, அடிச்சு மோதி உடஞ்சு மறுபடியும் இப்பதான் நின்று இருக்கோம் நாங்க. நன்றி நன்றி நன்றி. இதை சொல்லி எங்க மேல உங்களுக்கு இருக்க அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.